இந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் தஞ்சை பெரிய கோயில் போகணும் ரொம்ப ஆசை வந்துருச்சு. வருஷத்துக்கு ஒரு டைம்னு 2 வருஷம் போயிட்டு வந்தாச்சு. இப்ப 3வது வருஷமா சோழ தேசம் பார்க்க போலாமா? அதுவும் ஒரே நாள்ல போயிட்டு வந்துடலாம். வீட்டுல இருந்து கிளம்பி நைட்டு 1:40க்கு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்மள தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போற நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸ் 1:55க்கு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஸ்லீப்பர் டிக்கெட் பாத்தீங்கன்னா 145 ரூபா தான். நைட் 2 மணிக்கு ஈரோட்ல ஏறி தூங்கிட்டே போனோம்னா காலையில 6 மணிக்கு நம்மள தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு ரயில்வே ஸ்டேஷனும் அங்க இருந்த சப்பையும் அவ்வளோ கிளீனா இருந்துச்சு. வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது கோபுரமா தான். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே சோளான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கே இட்லி தோசை பூரி பொங்கல்னு சாப்பிட்டு ஷேர் ஆட்டோக்கு 10 ரூபா கொடுத்து சோழ தேசம் வந்தாச்சு. இப்படிதாங்க கோயிலுக்குள்ள என்டர் ஆகும் போதே அவ்வளோ கூஸ் பம்ஸா இருந்துச்சு. செப்பல் டோக்கன் 5 ரூபாய்னாங்க. டோக்கன் போட்டு கோயிலுக்குள்ள வந்தாச்சு. திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி. அருள்மொழிவர்மன் சிவபாத சேகரன்னு அழகான பேர் கொண்ட ராஜராஜ சோழன் கட்டின இந்த கோயில போய் சிவனை பார்த்து பட்டையும் போட்டாச்சு. கோயில் விட்டு வெளியே வந்து உங்க ஸ்லிப்பர்ஸ் எடுத்துட்டு இந்த வாஷ்ரூம் போற வழியில போனீங்கன்னா இந்த ரோடு. ஆமாங்க, இந்த கோயிலுக்கு பின்னாடியே தான் இந்த சிவகங்கை பூங்காவும் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல தஞ்சாவூருக்கே பேர் போன வீணியை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 20 ரூபா. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனோம்னா விளையாடுறதுக்கு இவ்வளவு இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய மரங்கள் நட்டு வச்சிருக்கனால உள்ள போனோடனே குழு குழுன்னு இருக்கும். வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு போனா கூட அங்க மரத்துக்கடியில உட்காந்து சாப்பிடலாம். இங்கே இருக்க கேன்டீன்ல ஸ்நாக்ஸ் இருக்கு. ஆனா சாப்பாடு இருக்கான்னு தெரியல. ஐஸ்கிரீம் மட்டும் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டு வந்தோம். பார்க்லயே என்னோட ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆட்டோக்கு 100 ரூபாய் கொடுத்து அரண்மனை வந்தோம். நாங்க போன நேரம் அங்க ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். அங்க இருந்த ஒரு ஹோட்டல்லயே தக்காளி சாதமும் சாம்பார் சாதமும் வாங்கினா ஒரு சாதம் 35 ரூபாய். ட்ரெயின் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ஜன் சதாப்தி. இது ஈவினிங் 4:18க்கு தஞ்சாவூர் வந்து டிக்கெட் பாத்தீங்கன்னா 125 ரூபா வருது. சிட்டிங்ல தான் போகணும். பயங்கர கூட்டமா இருந்துச்சு. முன்னாடியே புக் பண்ணதுனால சேஃபா உட்காந்துட்டு ஈரோடு வந்தாச்சு. நைட்டு 2 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏற முடியாதுங்கிறவங்க காலையில 5 மணிக்கு எர்ணாகுளம் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இருக்கு. இது காலையில 9 மணிக்கே தஞ்சாவூர் போயிடும். காலையில போன செம்மொழி எக்ஸ்பிரஸோட ட்ரெயின் நம்பரும் ரிட்டர்ன் வந்த கோயம்புத்தூர் ஜன் சதாப்தியோட ட்ரெயின் நம்பருமே கொடுக்குறேன். உங்க ஊர் வழியா அந்த ட்ரெயின் போச்சுன்னா நீங்களும் தஞ்சாவூர் போயிட்டு வந்துருங்க.